Back to Kittu's vlogs. ஆமா. ஸோ வந்து இப்போ நம்ம ஜென்டிங் ஐலாண்டில் இருக்கோம். ஜென்டிங் ஐலாண்டில் வந்து ஸ்கை வேர்ல்ட் வந்து போகிறதுக்கு ஸ்கை வேர்ல்ட் தீம் பார்க் வந்து தீம் பார்க் போகிறோம். அதுக்கு வந்து கேபிள் கார் வந்து ஏற போகிறோம். ஸோ இங்கேருந்து ஸ்கை வேர்ல்டுக்கு வந்து 10 minutes ஆஃப் கேபிள் கார் ரைட். ஆமாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஸ்கை வேர்ல்ட் தீம் பார்க் அப்படின்றது வந்துட்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே வந்து ஒரு பெரிய தீம் பார்க்னு சொல்கிறாங்க. ஒரு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் தீம் பார்க்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு போகணும் அப்படின்னா 2 ரூட் இருக்கும். ஒன்று கேப் போட்டு போயிடலாம், அப்படி இல்லைன்னா கேபிள் கார் யூஸ் பண்ணியும் போகலாம். லைக் ஜஸ்ட் லைக் ஹவு சென்டோசாவில் இருக்கும் அதே மாதிரி தான். இப்போ வந்துட்டு நம்ம கேபிள் கார் போகிறதுக்கு தான் இந்த டைரக்ஷனில் யூஸ் பண்ணிட்டு போகணும். சரி, ஓகே, போமா போகலாம். இந்த பக்கம் போய் மேலே இப்படி ஏறணும், அது போக அதில் பிரிட்ஜில் கிராஸ் பண்ணணும், தாவணும், குரங்கு மாதிரி நிறைய வேலைகள்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த பிரிட்ஜில் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து போய் அந்த பிரிட்ஜில் கிராஸ் பண்ணணும். கைஸ் இது அதுதான், இந்த எஸ்கலேட்டரும் இதே மாதிரி தான். சிங்கப்பூர்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசிப்ளினாக லெஃப்ட் சைடில் மட்டும் நிற்பாங்க, ரைட் சைடில் எல்லாருமே வந்து கிராஸ் பண்ணிட்டு போவாங்க, வாக் பண்ணி ஃபாஸ்ட்டாக போகிறவங்க போவாங்க. இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம ஊர் மாதிரி தான், அவன் வேணா இங்கே வேணா நிற்கலாம், ஜாலியாக இருக்கு. இந்தியாவை பார்த்தா மாதிரியே இருக்குதுப்பா. வன்மம் நம்பர் 1. வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். இங்க தான் இருக்கா கேபிள் காரு. ஸோ கைஸ் கேபிள் காருக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கேபிள் கார் ஆக்சுவலாக கூட்டம் பயங்கரமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. சாட்டர்டே இல்லை, ஆமாம் வீக்கெண்டுன்றதுனால கூட்டம் பயங்கரமாக இருக்குது. ஸோ கைஸ் ஆக்சுவலி 7-Eleven இருக்கு இந்த இடத்துல. ஸோ வரீங்க அப்படின்னா ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து சாப்பிட்டுக்கலாம். அம்மா என்னை இடிச்சு தள்ளி இருக்கும். சைடே பார்க்க மாட்டேறாங்கப்பா. சூப்பராக இருக்கு. இப்போ இதுக்கு மேலே போகணுமா? அவங்க பார்க்கலாம், என்ன நம்ம ஓரமாக பார்த்துன்னு போக வேண்டியதுதான். ஸோ கைஸ் இதுக்கும் மேலே போக வேண்டியதாக இருக்கும் ஸ்கைவேக்கு. ஸோ இங்கே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-26 degrees இருக்குது இப்போது. ஸோ இது வந்து ஜஸ்ட் இப்போ இந்த சைட் ஆஃப் தி ஜென்டிங் ஐலாண்டில் இருக்கிறதுனால நம்ம அந்த சைடு போயிட்டோம். இப்போ வந்துட்டு கேபிள் கார் பிடிச்சி இன்னும் மேலே போகிறோம் அப்படின்னா அங்கே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 20 degrees 18 degrees அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போவே. அதாவது நல்ல இது தெரிஞ்சிருந்தா நான் ஓவர் கோட் எடுத்துன்னு வந்திருப்பேனே. குளிர் உச்சக்கட்டத்தில் இருக்கின்றது. என்னமோ கொடைக்கானல்ல வந்து மழை அப்போ போனா எப்படி குளிரும் அந்த மாதிரி இருக்கு. இல்ல அந்த அளவுக்கு இல்லை, கொடைக்கானல் அளவுக்கெல்லாம் இல்லை. எனக்கு சும்மா இது மாதிரி சின்ன ஹில் ஸ்டேஷன். எப்படின்னா நம்ம பெங்களூர்ல இருக்கிற நந்தி ஹில்ஸ் லெவல்லையோ இல்லை நந்தி ஹில்ஸை விட ரொம்ப கம்மி தான். ஆல்டிடியூடு பார்த்தீங்கன்னா 1500 meters இருக்கும் கிரவுண்ட் லெவலில் வந்து. ஸோ இது வந்து ஒரு பெரிய மலை மாதிரியெல்லாம் கன்சிடர் பண்ணவே முடியாது. சிட்டிலேருந்து ஒரு 35 kilometers அவே. ஸோ கைஸ் இங்கே வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸ்கைவே டிக்கெட்டிங் கியாஸ்க். கியாஸ்க்கும் இருக்குது, கவுண்டரும் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா டைரெக்டாகவும் போகலான்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. இந்த வழியாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம்னு தான் நினைக்கிறேன். மச்சான் அந்த டிக்கெட்டு மட்டும் ரெடியாக வச்சுக்கோங்க ஃபோனில். கைஸ் இந்த ரூட்டில் தான் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். விஐபி எல்லாம் ஏதோ இருக்குது. ரொம்ப அடி அங்கே பாருங்கள் கூட்டத்தை, எவ்வளோ கூட்டம், என்ன கூட்டம் கைஸ், கூட்டம். இங்கே வந்து எப்படின்னா மத்தியானம் கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணிக்கு இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு. ஏன் கார்டு காமிச்சிட்டு இருக்காங்க தெரியலையே. One by one, satu-satu masuk. Thank you. இது வந்து திறப்பானா மாட்டானான்றதே தெரியாம இருக்கு, அந்த அளவுக்கு பயம் குத்துறானுங்க.
biar kamu lengket dulu bu. அப்பா அவதார் லைன் மாதிரி Gak apa-apa, போகுது maju guys. dulu. Ya pelan-pelan, biar yang lengket dulu. ஐயோ கத்தினே இருக்கானுங்கப்பா கைஸ். இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா லைனு. அப்பா 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 என்ன கூட்டம். அதாவது ஒரு ஸ்டேஷன், அதாவது ஒரு கேபிள் கார் ஸ்டேஷன்ல இவ்வளவு கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. நானும் நம்ம ஊர்லயும் சரி வெளிநாட்டிலயும் சரி நிறைய கேபிள் கார்லலாம் போயிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு இப்படி லைன்ல நிக்கிறானுங்க, லிட்ரலி லைன்ல நிக்கிறானுங்க. திருப்பதி தேவஸ்தானம் மாதிரி இருக்குது லைனு, அந்த அளவுக்கு பெருசா போயிட்டு இருக்குது. இது நடுவுல ஒரு டெம்பிள்ல நிப்பாட்டி போய் அதை பார்த்துட்டு அந்த டெம்பிளை பார்த்துட்டு மறுபடியும் ஏற டெம்பிள்லாம் எனக்கு தெரிஞ்சு இருக்குமான்னு தெரில. பாருங்க கைஸ், எவ்வளவு கூட்டம் எவ்வளவு கூட்டம். உண்மையிலேயே வந்து இந்த ஏழுமலையான் கூட்டம் மாதிரி தான் இருக்குது இந்த லைனை பார்த்தா. ஏழுமலையான் கூட்டம். இங்கே பார்த்தீங்களா கைஸ், ஜென்டிங் ஐலாண்ட்ஸ் ப்ரீமியம் அவுட்லெட்ஸ்னு போட்டிருக்காங்க. அப்படியே சர்வன் இந்த பக்கம் போனோம் அப்படின்னா ஃபுல்லாக அந்த கேபிள் கார்லாம் இருக்குது. அவ்வளோ பெரிய லைனை தாண்டி நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம் இந்த இடத்துக்கே. என்ன போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் கிடையாது, இங்கே வந்து இன்னும் நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. எத்தனை பேர் கால்குலேட் பண்ணி எந்த வண்டியில் அனுப்புறது அப்படின்றதெல்லாம் போட்டு அவங்களே அனுப்புவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு பண்ணுறதுக்கு இன்னும் இங்கேருந்து போகிறதுக்கே இன்னொரு 5 நிமிஷம் ஆகிடும்னு நினைக்கிறேன். இல்லைம்மா 6 பேர் 7 பேர் ஏறுறாங்க. ஆமாம், இல்லை ஒன்றுத்துல வந்து 8 பேர்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரெட்டில் வந்து 8 பேருன்னு நினைக்கிறேன். பெரிய கேப்சூல் மாதிரி இருக்குல்ல, எல்லாமே ஒரே சைஸா தான், ஒரே சைஸ் தான். எனக்கு தெரிஞ்சு 6 பேர் ஏறாங்களா. இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3. கரெக்டா? சரி, நம்ம 3 பேர் ஒரு பக்கம் உட்காந்துருவோம். ஓகே, இந்த சைடா அந்த இதுல கூட அந்த கேபிள் கார்ல கூட 2 பேர் தானே போனோம். வேற யாரும் இன்னும் 2 பேர் வந்திருந்தாங்கல்ல சிங்கப்பூர்ல போகும்போது. ஏறும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து ஏறணும். கண்டிப்பா பார்த்து ஏறணும். கொஞ்சம் வேகமா தான் ஏற சொல்லுவாங்க, கொஞ்சம் பார்த்து ஏறணும். டாடா கேங்ஸ்டர். டாடா கேங்ஸ்டரா? கடைசி வரைக்கும் என்ன கேங்ஸ்டர்னு சொல்ல மாட்டேல்ல நீ. தாதாடா டான் கேங் லீடர். கடைசி வரைக்கும் மொத்த மலேசியாவும் அவர் தாண்டான்றது வராதுல்ல. ஆக்சுவலாக கைஸ், ஒரு வழியா வந்து ஒரு எண்டுக்கு வந்துட்டு இருக்கோம். டக்கு 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 டக்குன்னு இதுக்கு மேல போயிடும்னு நினைக்கிறேன். மச்சான் அங்க 3 பேருன்னு சொல்லணும் கேட்டாங்கன்னா. 3 மெம்பர்ஸ் ஓகேவா? ஆமா, மூணு பேர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திமிராவே சொல்லுங்க. 3 பேர் வந்து கொஞ்சம் பெரிய ஆளு. ஸ்லோ ஆக்கிட்டானுங்கடா. ஆமா, தாத்தாஸ்லாம் இருக்காங்கல்ல. சூப்பர்ல, சம்மல சீரியஸா ஸ்லோ ஆயிட்டு வயசானவங்க இருக்காங்க அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்லோ ஆக்கி இருக்காங்க. பரவாயில்ல, வேகமா ஏற முடியும். உனக்கும் ஸ்லோவா இருந்தா ஓகே தானே? கபால்னு குடிச்சிடலாங்க. வாங்க. ஒரு வழியா ஏறியாச்சு. அம்மா வேகமா போகுது இல்ல? ஒண்ணும் பயப்படாது. அண்ணன் நான் இருக்கும்போது என்ன பயம்? ஒரு வழியா வந்து ஏறியாச்சு. கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது வேகமா தான் போச்சு. அதுக்கப்புறமா ஓகே தான். அங்க தெரியுது பத்தியா, அதுதான் அந்த டெம்பிள். ஆக்சுவலா இதுதான் அந்த டெம்பிள். ஸோ ஷின்ஷியா டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில் இதுதான். இங்க ஆக்சுவலா என்னன்னா ஒரு ஸ்டாப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் இதுல வந்துட்டு கோயிலெல்லாம் பார்க்கலாம். ஸ்டேட்டஸ் ஸ்கை பார்க்ல கோயில்ல நம்ம ஊர்லயே 10 அங்க பிரதர்ஷனம் பண்ணலாம். கோயில் வேணும். ரைட். ஸோ ஆக மொத்தம் வந்துட்டு காதெல்லாம் அடைக்குது, தொண்டெல்லாம் கவுது. அப்படிலாம் இப்போ வரைக்கும் இல்ல. தெரியும், எனக்கு அடைக்குது.
லைட்டா ஆனா பாரு சில்னஸ் அதிகமாயிட்டே போகுது. ஆமா நான் வந்து ஓவர் கோட் எடுத்துட்டு வந்திருப்பேன். குளிருது லைட்டா. கரெக்ட். இல்ல எனக்கு தெரியாதுல்ல இவ்வளவு சில்லா இருக்கும் அப்படின்றது நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் மோரோவர் கைஸ் இது வந்து ஜென்டிங் ஐலாண்ட் வந்து எப்போ வெதர் எப்படி இருக்கும்னே சொல்ல முடியாது, ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஸோ சம்டைம்ஸ் வந்து மழை பெஞ்சுது அப்படின்னா எல்லா தீம் பார்க் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதாவது சிங்கப்பூர் மலேசியாலலாம் எப்படின்னா லைட்டாக ஒரு மழை பெஞ்சா லைட்டாக அதாவது தூறல் போட்டா கூட ப்ரோக்ராம் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அது ஏன்னு தெரியல. இது வச்சு பரவாயில்ல. நம்ம வந்து அது என்னமா சிங்கப்பூர்ல ஒரு ப்ரோக்ராம் கேன்சல் ஆச்சு. மழை பெஞ்சு கிடையாது, மழை பெஞ்சதுனால இல்ல, ஒரு இது அந்த டவர் அதான் இது கப்பல் மாதிரி. ஆமா ஆமா அது மெரினா பே சான்ஸ். ஆக்சுவலா என்னன்னா அங்க வந்து மழை கூட பெய்யல, ஜஸ்ட் இடி இடிச்சுது. இடி இடிச்சதுனால அவன் ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணான். அது ஆக்சுவலி கரெக்ட் தான். ஒரு கேப்சூல்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பேர் போக முடியுது. அண்ட் நம்மளது வந்து நார்மல் கேப்சூல் தான், கீழே வந்து கிளாஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச அந்த ஒயிட் வந்து கிளாஸ் அதான் விஐபி அது அந்த கிளாஸ் கீழே வந்து கிளாஸ் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். எக்ஸ்ட்ரா பேமெண்ட். சோ இது பாத்தீங்கன்னா கீழே வந்து டிரான்ஸ்பரண்டா இல்ல, இந்த மாதிரி இருக்கு. பாருங்க இந்த மாதிரி. இப்போ வந்து ஆக்சுவலா வந்த பாதை வந்து ஹைட் கூட்டு போக மாட்டேன், ஹைட் கூட்டு போக மாட்டேன், ஹைட்டா கூட்டு போறீங்கடா. பயப்படாத ஒண்ணும் இல்லையா. இறங்கும் போது வேகமா இறங்குற மாதிரி இருக்குதா? இறங்குறது வேகமா இருக்கும் கொஞ்சம். இங்க பாத்தியா இந்த கோயிலுக்கு வந்துட்டு நம்மளால வர முடியும். சரி வேணாம், கோயில் பார்த்தாச்சு கும்பிட்டாச்சு. கோவிந்தா கோவிந்தா போதும். ஏதோ ஒண்ணு எனக்கு கோவிந்தாவா தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்துட்டு வந்துட்டோம். சின் சுவி ஸ்டேஷன், அதாவது இந்த கோயில் பேர் வந்து சின் சுவி. இது வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன். நம்ம வந்து செகண்ட் ஸ்டேஷன்ல தான் இறங்க போறோம். பாருங்க கைஸ், அவனுங்க மகனாவா இருந்தா கூட பரவாயில்லையே, தப்பால இறங்குறாங்க. இங்க இறங்கணும் தெரியாம இறங்குறாங்க கைஸ். மக்களே எனக்கு லேசா ஜலதோஷம் இருக்கு, அதனால நீங்க யாரும் கண்டுக்காதீங்க அந்த விஷயத்தை. என் சிரிப்பு சூர்யா மாதிரி இருக்கு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. இங்க இருந்து போட்டோ எடுத்துக்கோங்க. போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது. ஆக்சுவலா இங்க வந்து நிறைய பீப்புள் வந்து ட்ரோன் கூட விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் அன்பார்ச்சுனேட்லி ட்ரோன் வந்து மறந்து அங்கேயே விட்டுட்டு பார்த்தீங்களா கைஸ், இதுதான் வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் தீம் பார்க். அட் தி சேம் டைம் வந்து ஒரு மவுண்டன் மேல இருக்கிற ஒரு தீம் பார்க், அம்யூஸ்மெண்ட் தீம் பார்க். மவுண்டன்ல குடஞ்சு வச்சிட்டாங்க. மவுண்டன் மேல வந்து வச்சிருக்காங்க. சோ இதுதான் அந்த ஸ்கை அவென்யூ. மவுண்டன்ல குடஞ்சு கோயிலை பார்த்தோம், இப்ப மவுண்டன்ல குடஞ்சு அம்யூஸ்மெண்ட் பார்க்க பார்த்தோம். ஆமா இது எப்படி தெரியுமா இருக்கு? யூனிவர்சல் மாதிரியே தான் இருக்கு. ஆமா யூனிவர்சல் மாதிரியே தான் கிட்டத்தட்ட. பட் ஆனா இது வந்து ஜென்டிங் இல்லை, அவ்வளவுதான். ஸ்கை மேபி இறங்கணுமா? இங்க இறங்கணும். கரெக்ட். ஸோ கைஸ் இந்த ரைடு வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து நாங்கள் இறங்கணும். ஆக்சுவலா நிற்க மாட்டாங்க, டக்கு டக்குன்னு இறங்கிடும். இந்த இடத்துல வந்து தகால்னு ஒரு குதிச்சு வராங்க பார்த்தீங்களா? போயிட்டு வரோம்பா. அது ஒன்றும் இல்லை, நீ ரூபா கேட்பியே, நீ ரூபா கேட்காம தான் பரவாயில்ல. குளிருதே. ஸோ கைஸ் ஃபைனலி வந்தாச்சு. ஓ மை காட். ஐயா பாப்பி, குளிர்ல வரைஞ்சிருவேன் நானு. சரி, நல்ல சரியான சில்னஸ் இருக்கு. ஆக்சுவலா சாவர அளவுக்கு சில்னஸ் இருக்கு. 2 இடம் இருக்கு ஆக்சுவலா. இது வந்து ஆக்சுவலி ஒரு இது ஓகே. Thank you. நம்ம பெரிய மால் தான். Yes, we have Sky World theme park ticket. Okay, thank you sir. கிரவுண்ட் லெவலுக்கு போனோம் ஆக்சுவலா. இங்க இருந்து ஸ்கை பார்க் போறதுக்கா? நாங்க வந்து இப்போ ஸ்கை
ஸ்கை வேர்ல்டு தீம் பார்க்குக்கு போகிறோம். அது வந்து ஆக்சுவலாக கீழே போகணும் அப்படின்ற மாதிரி போகிறதுக்கு ஸோ மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கை கேசினோவும் கீழே தான், ஸ்கை வேர்ல்டு சில்வர் தீம் பார்க்கும் கீழே தான், ஜென்டிங் ஐலாண்ட் ஸ்கை வேர்ல்டு தீம் பார்க்கும் கீழே தான் போகணும். எல்லாத்துக்குமே கீழே தான் போகணும். அண்ட் மோரோவர் இங்கே வந்து நிறைய கடைங்க ஷாப்ஸ் இருக்குது ஷாப்பிங் பண்ணுறவங்களுக்கு.